பாருங்க, 2 வேசிகள் ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு ராஜாவுக்கு முன்பதாக நின்றார்கள் என்று 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் சொல்கிறது. 2 தாய், 2 பேரும் வேசிகள் ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு, இது ஏன் குழந்தை, இது ஏன் குழந்தை, இல்ல இது ஏன் குழந்தை, ஒரே சண்டை. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அவர்கள் வேசிகளா இருந்தாலும் எங்க போனா தீர்வு வரும்னு அந்த வேசிகளுக்கு தெரிந்திருக்கிறது. கையை உயர்த்துவரால இல்ல சொல்லுங்க பாருங்க. ராஜாட்ட போனாங்க. இன்னைக்கு இருக்கிறது போல விஞ்ஞானம், மருத்துவத்துறை பெருகல, இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த ராஜாவுக்கு தேவன் கொடுத்த ஞானம், ஒரு வாளை கொண்டு வாங்கன்னு சொல்லி 2 பேர் வந்து, இது ஏன் குழந்தை உன் குழந்தைங்கிறா, யாராவது ஒருத்தருடைய குழந்தையாக இருக்கணும், 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதியா கொடுத்துரு. இந்த வார்த்தையை சொன்னோன்ன ஒருத்திக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சூப்பர், வெட்டி 2ஆ கொடுங்க, 2ஆ கொடுங்க. ஆனா உண்மையான அந்த பிள்ளையினுடைய தாய் அதனுடைய குடல் துடித்தபடியால், ஐயோ என் பிள்ளைய கொல்ல வேண்டாம், அதை என்ன செஞ்சிருங்க, ஏன்ட்ட இருக்க வேண்டாம், அவள்கிட்டே இருக்கட்டும் சொன்ன ராஜா சொல்லுகிறார், அந்த பிள்ளைய கொல்ல வேண்டாம், இந்த பிள்ளையுடைய தாய் இவள் தான் என்று சொல்லி கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்களேன். கொஞ்சம் இந்த இடத்தை கவனிங்க. பைபிள்ல ரொம்ப அழகா எழுதியிருக்கு. 2 விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். 1 ராஜாக்கள், தயவு செய்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 3:16. வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து, கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, அவருக்கு முன்பாக, எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க. வேசிகள் யாருக்கு முன்னாடி நின்றார்கள்? சத்தமா திரும்ப திரும்ப சொல்லணும். யாருக்கு முன்னாடி நின்றார்கள் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் நீங்க கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. ஒரு சாதாரண எம்எல்ஏவை பார்க்க போகணும்னாலும் அதுக்கு தகுதி வேணும். அப்படி பார்க்க போனா வாசல்லே ஒரு காவலாளர் தடுத்து நிறுத்து என்ன சொல்லுமா, யாரு என்னன்னு கேட்பான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த வேசிகளுக்கு என்ன மரியாதை இருந்திருக்கும் சொல்லுங்க, என்ன மரியாதை இருந்திருக்கும். ஆனா நான் நினைச்சு பார்க்கிறேன், அவ புறப்பட்டு போகும்போதே ஒருத்தி ஆளாம வருகிறான். அங்க நடந்த விஷயம் என்ன, 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். 2 பேருக்கும் குழந்தை பிறக்கிறது. பைபிள் அழகா எழுதியிருக்கு. 2 பேருக்குமே குழந்தை பிறக்கிறது. ஒரு பிள்ளையுடைய தாய் பிறந்து படுக்கும்போது புள்ள மேல சாஞ்சி அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டா, கொன்னுட்டா. அந்த பிள்ளை செத்து போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு அன்புள்ள தாய் என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன தினம்னு சொல்றாங்க? ஆமா, மதர்ஸ் டே. உண்மையான ஒரு தாய் என்ன செய்யணுங்க? என் பிள்ளைய நானே கொன்னுட்டேனேன்னு அந்த ராத்திரி என்ன பண்ணிருக்கணும்? அழுது இருக்கணும், கதறி இருக்கணும், தெருவ கூப்பிட்டுருக்கணும். ஆனா அவ பாருங்க, சத்தம் இல்லாம அப்படி எழும்பி பார்க்கிறா. புள்ள மூச்சு பேச்சு இல்ல, தான் கொண்டுட்டோன்னு என்ன செய்யுது தெரியுது. இங்க என்ன நடக்குதுன்னா, தாம் செத்து போன தாம் பிள்ளை எடுத்து பக்கத்துல படுத்திருந்த அந்த சகோதரி பக்கத்துல போட்டுட்டு, அவ பக்கத்துல இருந்த அவ பிள்ளைய எடுத்து தாம் பக்கத்துல இணைஞ்சுக்கிட்டா.
வச்சுக்கிட்டா. ஆனா ஒரு தாய்க்கு தான் புள்ள யாருன்னு அடையாளம் தெரியல. கையை உயர்த்தவரால் இல்ல சொல்லுங்க பார்ப்போம். நடு ராத்திரி தாய் எழும்பி பார்க்கிறா, தான் புள்ள ஒண்ணு செத்து தன் பக்கத்துல இருக்கு. உத்து பார்த்து இது ஏன் புள்ள இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனேயே யோசிச்சு பாருங்க, அவளுக்குள்ள மனசு பதபதைக்குது. அவ விசாரிக்கிறா, கேட்கிறா, இது ஏன் புள்ள இல்ல, இது ஓம் புள்ள. உடனே அங்க வாக்குவாதம் நடக்கிறது. ரெண்டு பேரும் வேதம் சொல்லுகிறது ராஜாவை நோக்கி புறப்பட்டு வந்து, முக்கியமான வார்த்தை, ராஜாவுக்கு முன்பதாக நின்றார்கள். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு முன்னாடி நின்றார்கள்? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு முன்னாடி நின்றார்கள்? அந்த தெருவுல யாரையும் கூப்பிடல, அந்த தெருவுல இருக்கிற ஒரு பெரியவங்களை போய் பார்க்கல, யாரோ சொந்தக்காரங்களை தேடி போகல. நேரா அந்த ரெண்டு பேரும் ராஜாவுக்கு முன்பதாக வந்து நின்றார்கள். நான் விசுவாசிக்கிறேன், யாரெல்லாம் இயேசுவை ராஜாவா கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார்களோ, நான் நம்புகிறேன் அவங்க வெட்கப்பட்டு போக வாய்ப்பே இல்லை. ஒருவேளை வரும்போது அழுகையோட வந்திருக்கலாம், ஒருவேளை வரும்பொழுது குடல் பதபதைக்க வந்திருக்கலாம். என் வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ ராஜாவுக்கு முன்பதாக வந்து நின்றார்கள். பிசாசு பாருங்க, எல்லாரும் மனுஷன்டையும் போய் நம்மளை நிக்க வைப்பான், ஆனா எங்க வந்து இருக்க விட மாட்டான். சொல்லுங்க, இயேசு ராஜாவுக்கு முன்னாடி உங்களை நிக்க விட மாட்டான். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளையை ரட்சித்துக் கொள்வேன். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்ளுவார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி, அல்லேலூயா, எல்லாரும் கைகளை உயர்த்தி. தேங்க்யூ, தேங்க்யூ. தேவ ஜனத்துக்கு நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில நடக்கிறதை எல்லாவற்றையும் அந்த ராஜாவுக்கு தெரியும். இந்த ராஜாவுக்கு தெரியும் பிரதர், தம்பி, இந்த ராஜாவுக்கு தெரியும் தம்பி. நீ குற்ற உணர்வுக்கு இடம் கொடுத்து நீ போகவும் செய்யலாம். என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆண்டோடைய பிரசனத்தை விட்டு விலகவே மாட்டேன்னு பிடிவாதமாவும் நிக்கலாம். குற்ற உணர்வுக்கு இடம் கொடுத்து, பாவ உணர்வுக்கு இடம் கொடுத்து நீ போகவும் செய்யலாம். இல்ல 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 இல்ல, சாத்தான் எந்த விதத்துல என்னை குற்றப்படுத்தினாலும் என் பிரச்சனைக்கு தீர்வு காண்கிற வரைக்கும் இந்த ராஜாவுடைய பிரசனத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேங்கிறவங்க மட்டும் அல்லேலூயா கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. இந்த பகல் நேரத்துல ஏதோ ஒரு சத்துருடைய வல்லமை உன்னோட பறிக்கும்படி முயற்சி செய்து கொண்டிருக்கலாம், சில சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கலாம். உன்னை விட ஏதோ ஒரு பலம் நிறைந்த மனிதர்கள் உன்னை மேற்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் உனக்கு சொல்லி தருகிறேன், நீ அந்த பலவான காட்டிலும் பெரிய பலவான் இல்லதான். நீ ஒரு தெல்லு பூச்சி தான், நீ ஒரு வெட்டுக்கிளி தான். ஆனா நீ எங்க வந்துடணும்? ராஜாவுக்கு முன்பதாக எல்லாம் கைகளை உயர்த்தி, அல்லேலூயா. நான் ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது மட்டுமல்ல,
வாயை திறந்து அவர்கள் வழக்காடினார்கள். நான் கொஞ்ச நேரம் ஜெபத்துல நடத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. வழக்காடினார்கள். தன் காரியத்தை சொல்லி சொல்லி அழுகிறார். அல்லேலூயா. சத்துருவும் போராடுகிறான், ஆனா இவளும் போராடுகிறார். சத்துரு போராடுகிறான், எதிராளி போராடுகிறான், அந்த இடத்துல இவளும் போராடுகிறான். நான் நினைக்கிறேன் ராஜாவுக்கு தெரியும் யாருக்கு துணை நிற்கணும்னு. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவனா இருக்கிறேன், கர்த்தரோ எனக்கு துணை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் வழக்க அவர்கிட்ட சொல்லு, உன் வழக்க அவர்கிட்ட சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, அம்மா, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீ ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிற. நீ ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிற. ஒரு கட்டடத்துக்கு உள்ள இல்ல, ராஜாவுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. 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 வாயை திறந்தது எதுவா இருந்தாலும், அது எதுவா இருந்தாலும், ஹல்லேலூயா. வரும்பொழுது அழுகையோட அந்த சகோதரி வந்தாங்க. போகும்போது கர்த்தர் கம்பீரத்தோடு அனுப்பி வைத்தார். கம்பீரத்தோடு அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கம்பீரத்தோடு அனுப்பி வைத்தார். கம்பீரத்தோடு அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. நீ அழும்படியான நிலைமை வருமான்னு கேட்டா வரும். ஆனா அழுதுகிட்டே என் வாழ்க்கை போகுதுன்னா நீ அந்த இடத்துல உஷாராகணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறதே இல்லை. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு அவர் தான் சொன்னாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உன் மேல செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பவர், ஒரு தீய பவர், ஒரு தீய வல்லமை உன் மேல அதை ஆளுகை செஞ்சிட்டு இருக்கலாம். இனி நீ அனுமதிக்கவே கூடாது. இனி நீ அனுமதிக்கவே கூடாது. அல்லேலூயா. வாயை திறந்து, வாயை திறந்து ராஜாவுக்கு முன்பதாக வழக்காடு, வழக்காடு. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. இந்த கூட்டத்தின் நடுவுல நீ சொல்லுகிற அந்த வழக்கு என் காதல விழாது, ஆனா ரொம்ப கரெக்டா அவர் காதல விழும். அவர் காதல விழும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ வழக்காடு. உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடுவேன் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த காலை நேரத்தில் உனக்கு அது, உனக்கு நேராய் வருகிற தெய்வீக வாக்கு இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைய மீட்டுக் கொள்ளுவேன். உன் பிள்ளைய மீட்டுக் கொள்ளுவேன். உன் பிள்ளைய மீட்டுக் கொள்ளுவேன். நம்புறவங்க மட்டும், நம்புகிற மட்டும் நீ எல்லாத்தையும் மீட்டுக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அந்த நாத நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நடக்கிற வரைக்கும், அது நடக்கிற வரைக்கும், அது நடக்கிற வரைக்கும் ராஜாவுடைய சமூகத்தை நான் விட போவதே இல்லை. கைகளை எல்லாம் உயர்த்துவோம். ஜீசஸ். ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாளிகையில்
இந்த நம்பிக்கை வரட்டும், இந்த நம்பிக்கை வரட்டும். உம்மை துதித்து கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். தேவ பிரசனத்தை என்ஜாய் பண்ணு. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் மறைவிடமே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த 2 வேசிகள் மட்டும் ராஜாவை சந்திக்க போகல, ராஜாவுக்கு முன்னாடி நிக்க விரும்பல, ராஜாவோடு வழக்காடல, தான் வழக்க சொல்லல அப்படின்னா அவ வரும்போதும் அழுதுட்டு தான் வந்திருப்பா. சொல்லுங்க, அவ வாழ்க்கைய இழந்ததாகவே முடிஞ்சிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ராஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. ரைட், கவனிங்க. அடுத்து இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் இருக்கு. இங்கு சாலமோன் ராஜாவாகிற இடத்தில் யாரு ராஜாவாகிறாரு? அதோனியா. நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். அதோனியா. இப்ப ராஜாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ராஜா சாவின் நாளை எண்ணிக்கொண்டிருக்கிறார். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, துணிகளினால் அவரை போர்த்தியும் அவருக்கு சூடு உண்டாகவில்லை. வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள். தாவீது ராஜா வயது சென்ற வஸ்திரங்களால் அவனை மூடினாலும் அவருக்கு என்ன உண்டாகலையா? அனல் உண்டாகவில்லை. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. முதல்ல சொன்ன வேசிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா எங்கேயோ இருந்த ஒரு வேசி ராஜாவை தேடி வருகிறதும், ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறதும், ராஜாவோட தன்னுடைய வழக்க சொல்லி ஜெயமா போனதை பார்த்தோம். 2வது, இந்த இடத்துல ஒரு ராஜ குடும்பம். இந்த செய்தி யாருக்கு காதுக்கு போகிறது என்றால், தீர்க்கதரிசியாகிய யாருக்கு? நாத்தான். தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கு இந்த செய்தி போன பொழுது பத்சேபாள்கிட்ட, அதாவது ராஜாவுடைய மகனாகிய மனைவியாகிய பத்சேபாள்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்லி, உம்மிடத்தில் ராஜா சொன்னது என்ன? எனக்கு பின்னாடி என் குமாரனாகிய சாலமோன் ராஜாவா இருப்பான்னு சொல்லி இருக்க, இந்த அதோனியா ராஜாவாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறானே, ராணுவம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சே, மனிதர்களெல்லாம் அவனோடு கூடிக்கொண்டார்களே, ஆட்சி அமைக்க போகிறார்களே, என்ன செய்ய போகிறீர் என்ற செய்தியை பத்சேபாள்கிட்ட சொல்லும் பொழுது, கவனிங்க செய்திய, பத்சேபாள் உனக்கும் எனக்கும் தெரியுதுன்னா ராஜாவுக்கு தெரியாம இருக்குமான்னு சொல்லி அவர்கள் அலட்சியம் காண்பிக்கவில்லை. கிறிஸ்தவர்களுடைய பெரிய தப்பு என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேன்மை அடையாததற்கு, மாற்றத்தை காண முடியாததற்கு ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்ம எப்படி தெரியுமா மாறிட்டோம்? கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். எப்படி? உடனே வசனம் சொல்லுவோம், நான் உட்கார்ந்திருக்குதலை அவர் அறிகிறார், நான் எழுந்திருக்குதலை அவர் அறிகிறார், என்னுடைய நினைவுகளை கூட அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? என் ஏங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். என் தவிப்பு கூட அவருக்கு மறைவா இல்லை. எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். நான் கேட்கிறேன், அப்படின்னா பிலிப்பியர்ல இந்த வசனம் ஏன் சொல்லணும்? நீ ஒன்றுக்கும் பிடிச்சிருங்க கவலைப்படாமல், பிடிச்சிருங்க, எல்லாவற்றைய குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய, பிடிச்சிருங்க, ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தெரியப்படுத்துறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க. ஒரு காரியம் உங்க மனசை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா முதல்ல நீங்க யாருக்கு தெரியப்படுத்தணும்? சொல்லுங்க. ஆமா, அவருக்கு தெரியும். பத்சேபாள் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாமையா இது நடக்கும்? பைபிள பாருங்க, இந்த செய்தி காதுக்கு வந்தோன்ன யாருக்கு தெரியப்படுத்துறாங்க? ராஜாவுக்கு. ஆமா, இந்த கிழமை துணிய போட்டு மூடியும் சூடு வரல, சாக போறாரு, இவர்கிட்ட போய் சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கல. என்ன போட்டுக்குங்க? ராஜாவின் இடத்தில் போனார். அந்த பத்சேபாள் யார போய் பார்க்கிறா? ராஜாவை போய் பார்த்து, இப்படி ஒரு செய்தி நடந்துட்டு இருக்கு தெரியுமா? சொல்லிட்டு இருக்கும் போதே நாத்தான் தீர்க்கதரிசி உள்ளே போய் அந்த வார்த்தையை அப்படியே உறுதிப்படுத்துகிறார். போர்வை போத்தி சூடு வராதவனுக்கு இந்த வார்த்தை கேட்ட உடனே சூடு வந்துருச்சு. கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா ஒரு அல்லையில சொல்லுங்க. ஆமாங்க, நான் சொல்றேன், ஏலி அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தை பார்த்து ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனம் வந்துச்சு, உன் பிள்ளைங்க எல்லாம் செத்துருவாங்க அப்படின்னு. இப்போ ஒரு தகப்பன் என்ன செய்யணும்? ஐயோ அப்படி ஆகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு போராடணும். அந்த தகப்பன் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? உங்களை போல ஆளு. அந்த தகப்பன் என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் கர்த்தர், முடிச்சிருங்க, அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை ஆண்டவர் முடிச்சு விட்டார். நான் சொல்றேன், சில காரியத்தை நம்ம போராடி தான் பெற்றுக்கொள்ளணும். என்ன பைபிள்ல போட்டிருக்கு? பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அதுக்கு அர்த்தம் என்னங்க? போராடணும். யார் அதை பிடித்துக் கொள்கிறாங்க? நடக்கிறது. ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, சொல்லிட்டே அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் பார்த்து ஏதாவது செய்யட்டும். இல்ல, பத்சேபாள் இந்த செய்தியை போய் என்ன செய்யறாங்க? ராஜாவுக்கு தெரியப்படுத்தினா.
படுத்திருந்த ராஜா துணி போட்டு கம்பளி போர்வை போட்டு மூடி சூடு வராத ராஜாவுக்கு சூடு வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து 3 பேருக்கு ஆர்டர் போடுறாரு. அல்லையில சொல்லுங்க பாருங்க, சத்தமா சொல்லுங்க. பூமிக்குரிய ராஜா ஆர்டர் போடுறாரு. இந்த 3 பேரை கூப்பிடு, ஆசாரியனை கூப்பிடு, இந்த தீர்க்கதரிசியை கூப்பிடு, என் பிள்ளைய அழைச்சிட்டு போய் அபிஷேகம் பண்ணு, ராஜாவை அபிஷேகம் பண்ணி தெரு தெருவா அழைச்சு கொண்டு வந்து ராஜா வாழ்க வாழ்கன்னு பட்டணம் அதிர்ற மாதிரி என்ன செய்ய ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அதோனியா ராஜாவாவா ராஜாவாவா ராஜாவாவான்னு அவன் கூட ஒரு கூட்டம் ஓட யாரு ராஜாவானான்னு பைபிள்ல போட்டிருக்கு. நான் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நீ போராடலன்னா, ராஜாவுக்கு முன்னாடி உன் காரியத்தை நீ தெரியப்படுத்தி போராடலன்னா, நான் சொல்றேன், மனுஷங்க வல்லமை ஜெயிச்சிரும், தேவ திட்டம் ஜெயிக்காத. அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, உன்னுடைய ஸ்தானத்துல உனக்கு விரோதமாய், உன்னுடைய செயல்பாட்டுக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்துல நான் தைரியமா சொல்றேன், தேவனுக்கு தெரியப்படுத்தாம, ராஜாவுக்கு தெரியப்படுத்தாம நான் சொல்றேன், பூமிக்குரிய ராஜாவே உட்கார்ந்த இடத்துல 3 பேரை கூப்பிட்டு சூழ்நிலையே மாற்ற முடியும்னா கையை தட்டி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் ராஜாதி ராஜா. நான் ஒரு காரியத்தை அவருக்கு தெரியப்படுத்துவேன்னா, நம்புறவங்க மட்டும் நல்ல கை தட்டிங்க. நான் தெரியப்படுத்துவேன்னா, நான் தெரியப்படுத்துவேன்னா, நான் தெரியப்படுத்துவேன்னா. அல்லேலூயா. அங்க எது ஜெயிக்க முடியாது? மனுஷீக வல்லமை ஜெயிக்க முடியாது. முதல் காரியத்தை சொன்ன, வேசிகள் ராஜாவிட்ட போனதினால இழந்ததை திருப்பி கொண்டார்கள். இரண்டாவது சொன்ன, என்ன சொன்ன? ராஜ குடும்பம் ஒரு மனுஷீக வல்லமை எழும்பி செயல்படுது. ஆனா ராஜாவுக்கு தெரியாம அதெல்லாம் நடக்கும்னு அலட்சியமா இல்லாம ராஜாவுக்கு தெரியப்படுத்தினதுனால உட்கார்ந்த இடத்துல காட்சியே தலைகள் மாத்துக்கிறாங்க. பக்கத்துல உள்ள கையை சொல்லுங்க, காட்சிய ஒரு நிமிஷத்துல தலைகளாய் அவர் மாத்திடுவார். கையை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துங்க. சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. மாம்சம் நிறைவேறக்கூடியது அங்க என்ன செய்யலங்க? நிறைவேறல. தேவ திட்டம் நிறைவேறது. மூணாவது சொல்லி முடிச்சிடுறேன். இன்னொரு ராஜா ராஜாவை தேடுகிறார். அது எங்க இருக்கு? 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம். இப்ப கவனிங்க, ராஜா மனசுல பல வருஷமாய் ஒரு காரியம் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன கவனிங்க, என்ன எல்லாம் பாருங்க, நான் முடிச்சிடுறேன். பல வருஷமா உங்களுக்கு தெரியுமா, சில விஷயத்த யாருக்குமே ஷேர் பண்ண முடியாது. ஒத்துக்கிறவங்க மட்டும் ஒரு ஆளில் சொன்னா போது. கணவன் மனைவியா இருக்கிறாங்கன்னா மனைவி கணவன்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது. கணவன் பெத்த தாய் தகப்ப கூட பிறந்தவங்க பாஸ்டர் யாருக்குமே சொல்ல முடியாது. அப்படி யாருகிட்டயுமே சொல்ல முடியாத ஒரு காரியம் யார் மனசுல ஓடிட்டு இருக்குங்க? தாவீதுடைய மனசுல ஓடிட்டே இருக்கு. இப்ப தாவீது சாக போகிற அந்த கடைசி நிமிடம். இப்ப யாரு ராஜாவா இருக்கிறா? நான் திரும்பி சொல்றேன், யார் ராஜாவா இருக்கிறா? சாலமோன். இப்ப யாரு ராஜாவா இல்ல? தாவீது ராஜாவா இல்ல. இப்ப ஒரு விஷயத்தை யார்தான் செய்கிற அதிகாரத்துல இருக்கிறா? சாலமோன். உடனே தன்னுடைய மகனாகிய சாலமோனை கூப்பிட்டு, அப்பா இங்க வா, பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியில நானும் போறேன். ஆனா ஒன்னு சொல்லிட்டு போறேன். நான் பூமியில உயிரோடு இருந்த நாள்ல இன்னார் 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 எனக்கு ஆதரவா இருந்தான், இன்னார் இன்னார் இன்னார்லாம் எனக்கு விரோதமா இருந்தாங்க. என் மனசை ரொம்ப உடைச்சிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க,
ரொம்ப தூசிச்சாங்க. என் பேரு எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்தினாங்க. அவன் உயிரோடு இருக்கிறான். நான் நினைச்சிருந்தா அன்னைக்கு கொண்டிருக்கலாம். ஆனா அன்னைக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அவன் எனக்கு விரோதமா எனக்கு எதிரிட்டு வந்து தாழ்த்தினதுனால உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் ஓட்ட சொல்லிட்டு சாவுறேன். என்ன செய்ய? எனக்கு விரோதமா என்னை கஷ்டப்படுத்துறான் பாரு, அவன் நல்லபடியா நிறுத்திடக்கூடாது, செத்துறக்கூடாது. நான் சொல்றேன், ரொம்ப வருஷமா ரொம்ப மாசமா யார்கிட்டயுமே சொல்ல முடியாத சில காரியம் இருக்குமே ஆகில், நான் சொல்றேன், உனக்கு பெருசா தெரிகிறத இப்படின்னு செய்து முடிக்கிற ஒரு ராஜா அங்க இருக்கிற. ஹல்லேலூயா. நான் தான் சொல்றேன், இப்படின்னு நான் இப்ப வாசித்த பகுதியெல்லாம் பாருங்க. இந்த ராஜா நாளைக்கு வாப்பான்னு யாரையும் அனுப்பல. இந்த ராஜா அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லல. எல்லாத்தையும் எப்படி செஞ்சாருங்க? உடனே செஞ்சாரு. நான் சொல்றேன், உன் மனசுல யார்கிட்டையும் சொல்ல முடியாம, ஆனா மறக்கவும் முடியாம, உன் மனசுல ரணமா முள்ளா உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்தை இன்னைக்கு நீ ராஜாட்ட சொல்லிட்டு போயிடு. வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா அழுதுட்டு போயிடு. நீ பலியான வேண்டாம், அவங்க பேரை நீ கெடுக்க வேண்டாம். பைபிள்ல போட்டிருக்கு, பழி வாங்குதல் முடிச்சுங்க எனக்குரியது, நானே என்ன செய்வேன், இயேசுவை போல அந்த ராஜாவை போல பழி வாங்க இந்த உலகத்துல யாராலையும் கூடாது. 1 சாமுவேல் புத்தகத்துல இருக்கு, சவுலே உன்னை ஏன் தெரியுமா ராஜாவா உன்னை வச்சிருக்கிற? என் ஜனமாகி இஸ்ரவேல் பிரயாணப்பட்டு வரும்பொழுது அமலேக்கியர்கள் வழி மறைத்தத நான் என்ன பண்றேன், மனசுல வச்சிருக்கிறேன். எத்தனை பேருங்க அப்ப எப்பேற்பட்ட ராஜாவை நான் சொல்றேன். உங்களுக்கு எத்தனை பேருங்க விளங்குது? எத்தனை பேருங்க விளங்குது? ஆமா, நான் திரும்ப சொல்றேன், நீங்க கஷ்டப்படுறதுக்கும், நீங்க அழுகிறதுக்கும், மூஞ்ச பாம்போல வச்சுக்கிறதுக்கும் யாராவது ஒரு 20 ரூபா நமக்கு தரமாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க இருக்கிறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்க இயேசுவை என்ன செய்யல, இன்னும் எப்படி பார்க்கல. ஆமா, நான் விரும்புறேன் நீங்க எப்படி இயேசுவை இன்னையிலேருந்து பார்க்கணும்னா பிடிச்சிருங்க. எப்படி பார்க்கணும்? ராஜாதி ராஜா. எல்லாம் கைகளை உயர்த்துவோம், எல்லாம் கைகளை உயர்த்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்ம முடிக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உன் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ராஜாவுக்கு தெரியப்படுத்த. அவருக்கு எல்லாம் தெரியும், அமைதியா இருக்காத. பத்சேபாள், நாத்தான் தீர்க்கதரிசி அதை ராஜாவுக்கு தெரியப்படுத்தினார்கள். ராஜா உடனடி ஆக்ஷன் எடுத்தார். உடனடி அதோனியா கொல்லப்பட்டு போனார். மனுஷிக முயற்சி தோல்வி அடைந்தது. இன்னைக்கு உன்னை சுத்தி ஜெபிக்கிற நான் தான் தோத்து போயிருக்கிறேன். சபைக்கு வருகிற நான் தான் தோத்து போறேன். ஆண்டவரை தேடுகிற நான் தான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். ஆனா எனக்கு விரோதமா போராடுகிற அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. சத்தியத்தை உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ராஜாவிட்ட நீ தெரியப்படுத்தி பாரியா, ராஜாவிட தெரியப்படுத்தி பாரியா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே,
கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே. கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, இதயத்திலே பேசுகிறே, சத்தமிடாமல் ஆளுகிறே, இதயத்திலே பேசுகிறே, சத்தமிடாமல் ஆளுகிறே. என் ஜெபம் கேட்டீரையா, என் கூரை தீர்த்தீரையா, என் ஜெபம் கேட்டீரையா, என் கூரை தீர்த்தீரையா. அவர் விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர். தேவஜனமே, நான் நம்புகிறேன் வருகிற நாட்கள்ல உன் விசுவாசத்தை வர்த்திக்கிற நாட்களா இருக்கும். உன் விசுவாசத்தை வர்த்திக்கிற நாட்களாய் உனக்கு இருக்கும். மூடி போடப்பட்ட ஆபிரகாமனுடைய எல்லா துறவுகளை ஈசாக்கு தூண்டி எடுத்தது போல உன் விசுவாசத்தை கர்த்தர் பன்மடங்காய் பலப்பட செய்வார். உன் விசுவாசத்தை பலப்படுத்துவார். உன்னோடு போராடுகிறவர்கள் வெட்கி தலகுனியத்தக்கதாக உன் ஜீவியத்தை கர்த்தர் மாற்றுவார். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு அவர் வழக்காடுவார். உன்னோடு வழக்காடுகிறவர்களோட, உன்னோடு போராடுகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி காரியங்கள் தலைகீழாய்வான. கடைசியா சொன்னேன், பல வருஷமாய் யாருகிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருந்த காரியத்தை ராஜாட்ட மட்டும் சொன்னாரு. அவருக்கு தெரியுது இவனாலதான் இப்ப இதை செய்ய முடியும். பைபிள்ல போட்டிருக்கு ராஜா அதை செய்து முடித்தார். வாசிக்க கேட்போம் 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 44வது வசனத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 44வது வசனம். பின்னும் ராஜா சீமேயை பார்த்து நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார். கடைசி வசனம். ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். கேக்குறேன், இதெல்லாம் லேட்டா நடந்துச்சா ராஜா இததான் முதன்மையா செய்து முடிச்சாரா? சொல்லுங்க கையை உயர்த்தி. நான் எத்தனை பேர் நம்புறீங்க அப்படிப்பட்ட ஒரு ராஜா நமக்கு இருக்கிறார்? அல்லேலூயா. இந்த சத்தியம் உங்க மனசுல ஆழமா இருந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. நம்புறவங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 3 காரியத்தை நான் சொன்னேன். 1, ராஜாவுக்கிட்ட போய் ஒரு பிள்ளைய வைத்துக்கொண்டு 2 வேசிகள் நின்றார்கள்.
மன்றாடினார்கள், இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டாள். இரண்டாவது சொன்ன, ராஜாவுக்கு அதை தெரியப்படுத்தினதினால் மாம்சீக வல்லமை ஜெயிக்காதபடி தேவ சித்தம் நிறைவேறினது. மூன்றாவது, பல வருஷமாய் மனசுல இருந்த நெருடல் ராஜாவுக்கிட்ட தெரியப்படுத்தி தாவீது இறந்துட்டாரு. ஆனா அவர் என்ன சொன்னாரோ ராஜா கிட்ட அது உயிரோட்டமாய் செயல்பட்டு கொண்டு இருந்தது. ஒருவேளை சாலமோன் நினைச்சிருக்கலாம், அப்பதான் இறந்துட்டாரு, அட பாவம் இவனை விட்டுருவோன்னு விடல. என் அப்பாவுடைய விருப்பம் என்ன, இவன் எப்படி இருக்கக்கூடாது, உசுரோட இருக்கக்கூடாது, இவன் பாதாளத்துக்கு துக்கத்தோட போகணும், சமாதானத்தினே போயிடக்கூடாதுன்னு தகப்பனுடைய விருப்பமா இருந்ததினால் அதை செய்து முடித்தான். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு ராஜா நமக்கு இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு முன்னாடி நீங்களும் நானும் இருக்கிறபடினால் மனுஷிக வல்லமைகள் ஜெயிக்க முடியாது. நீ இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வ. உன் மனசுல நெருடலாய் பல வருஷமா யார்ட்டையும் சொல்ல முடியாம தவிக்கிற பாரு, அதுக்கு ஒரு அற்புதமான தீர்வை ஆண்டவர் உனக்கு தருவார். புரியுதுங்கிறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க.